இந்திரா சீரியல் ஜூன் 26 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. இந்திரா வந்து கௌதம் கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க. ப்ளீஸ் கௌதம் சொல்லிடாத, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டே அழுதுட்ருக்காங்க. ஆனால் கௌதம் என்னடானா, இல்லை இந்திரா, எல்லாருக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய டைம் வந்துடுச்சு, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாரு. நீ யாரையுமே பழி வாங்கல இந்திரா, நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு கௌதம் சொல்லவும் உடனே கதிருக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. நான் தான் துரோகி, நான் இங்கேருந்து போயிடுறேன், என்னை ஏன் தடுக்கணும், நான் போயிடுறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நல்லா இருக்குடா ட்ராமா, சிரிப்பு அடக்க முடியலடா அப்படின்னு கதிர் சொல்ல உடனே கௌதம் உனக்கு எப்படிடா சிரிப்பு வருது, என்னால் நம்ப முடியலடா, சத்தியமாக நம்ப முடியல அப்படிங்கிறாரு. கௌதம் என்னை விடு கௌதம், நான் போகிறேங்கிறாங்க இந்திரா. ஆனால் கௌதமோட அப்பா என்னம்மா இந்திரா, இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லோரும் கேட்டோம், அப்போல்லாம் நீ எதுவுமே சொல்ல, இப்போ என்னடானா போகிறேங்கிற அப்படின்னு சொல்லவும் இந்திரா முடிஞ்ச அளவுக்கு கௌதம் கிட்ட கெஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் கௌதம் இல்லை, ஒரு உயிரே போயிருக்கும், இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது, இவன் ஓவராக பண்ணி தான் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது அப்படிங்கிறாரு கௌதம். இந்த கதிர் நல்ல மாதிரி நடிச்சுட்டு எங்கேயோ ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு கௌதம் சொல்லுவோம். இல்லை எல்லாமே போய் அப்படிங்கிறாரு கதிர். எது போய், எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட காட்டக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு கௌதம் சொல்லவும் உடனே அவங்க அம்மா கௌதம் என்ன சொல்கிற நீ, டேய் ஏன்டா இப்படி அவனை தப்பாக பேசுகிற அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா எல்லாமே நான் சரியாக தான் பேசுகிறேன், எல்லாமே தப்பு பண்ணுறது உங்கள் மூணாவது பிள்ளை தான். அம்மா இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, என் வாயால் சொல்லவே கூசுது, அண்ணியை கொலை பண்ண அனுப்புனதே அவதான், இன்னும் இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும், அதாவது ரோஷினி கௌதம் கிட்ட பேசின வரைக்கும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு கௌதம். என்ன கௌதம் இப்படி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டியே, இதெல்லாம் தெரிஞ்சால் அக்காவால் தாங்க முடியாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ நாளாக நான் போட்டு மறைச்சி வச்சுருந்தேன், இப்படி போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு இந்திரா கேட்கவும் கரெக்டாக காவியா அந்த டைமில் மயங்கி விழுந்துடுறாங்க. நான் தான் சொல்லாதன்னு சொன்னேன்ல கௌதம், இப்போ பாரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை போய் பார்க்க போகிறாங்க இந்திரா. அப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து அப்படியே காவியா ஓரளவுக்கு நார்மல் ஆனது உடனே கதிரோட அம்மா கௌதம் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு பலார்னு ஒரு அறவிடுறாங்க. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இந்திரா மேலைய பழிய போடுற அப்படிங்கிறாரு கௌதம். ஏண்டா ஒரு பொண்ணோட உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிருக்கியே பாவி அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. எப்போ கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் நினச்சியோ, புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை கொல்ல நினச்சியோ, அப்போவே நீ என் புள்ள கிடையாது, உனக்கு இந்த வீட்டில் இடமும் கிடையாது, முதல்ல வெளியே போடா அப்படின்னு கதிரோட அம்மா சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு பேசு, எனக்கு என்னமோ இந்திரா மேலே தான் அப்படின்னு சொல்லவும் உடனே இல்லை, இந்த கையால் தான் நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்தேன், இப்போ நானே சொல்கிறேன் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போட்டோம், உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் கிடையாது, போடா வெளியில் முதல்ல அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க. கதிர் முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனாலும் அவங்க முதல்ல வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. கதிரும் வெளியே போயிடுறாங்க. காவியா நீ அழாதம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அத்தை நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க காவியா கிட்ட கதிரோட அம்மா. அதுக்கப்புறமா இந்திரா காவியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. ரூமில் லைட் கூட போடாமல் உட்காந்து அழுதுட்ருக்காங்க காவியா. அக்கா ப்ளீஸ்க்கா அழாத, உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது, அதுக்காக இப்படி ரூமில் தனியாக உட்காந்து அழுதா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு இந்திரா சொல்ல, என்னை வேற என்னடி பண்ண சொல்கிறேன், என் வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான் என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க காவியா. அக்கா இப்போ நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும், அதுக்கு சாவரதா தீர்வா, இங்கே பாரு முதல்ல அலறத நிப்பாட்டு, நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது, முதல்ல இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இந்திரா. ஏன் இந்திரா இந்த விஷயம்லாம் உனக்கு முதலே தெரிஞ்சிருக்குல்ல, அவரை மாதிரியே நீ என்கிட்ட சொல்லாமல் ஏமாத்திட்டில்ல அப்படின்னு காவியா கேட்க, ஆமாக்காங்கிறாங்க இந்திரா. ஆமாக்கா எனக்கு ஏற்கனவே இந்த விஷயமெல்லாம் தெரியும், ஆனால் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட சொன்னால் நீ எப்படி எடுத்துப்ப, ரொம்ப பயமாக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரே அடியாக என்கிட்ட இருந்து மறைச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு காவியா கேட்க, இல்லைக்கா உனக்கு நான் அப்படி யோசிப்பேனா, இந்த விஷயம் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியதா போகுது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இந்திரா சொல்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு காவியா கேட்க, நான் சொல்லலான் தான் வந்த, ஒரு வாட்டி இல்லைக்கா 2 வாட்டி அப்படின்னு இந்திரா சொல்ல, என்ன காவியா என்ன இந்திரா சொல்கிற, தடவை சொல்லலான்னு வரும்போது நீ மாமா மேலே உயிராக இருந்த, அவர் இல்லாத வாழ்க்கையே எனக்கு வேணான்னு சொல்லி தற்கொலை வரைக்கும் போனேன், அடுத்த தடவை சொல்லலான்னு வரும்போது தான் நீ கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சுது, அப்போ நீ அவ்வளோ சந்தோஷமாக இருந்த, நீ மட்டும் இல்லை மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த டைமில் நான் எப்படிக்கா உங்ககிட்ட வந்து மாமா தப்பு பண்ணுறாருன்னு சொல்ல முடியும், நீ ஏன் சொல்லு அப்படின்னு இந்திரா சொல்கிற, அப்போது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்திருக்கல்ல அப்படின்னு காவியா கேட்க, இல்லைக்கா புரிஞ்சுக்காமல் பேசாத, மாமாவை எப்படியாவது இதிலேருந்து மீட்டு உங்ககிட்ட சேர்த்து வைக்கணும்னு தான் நினச்சேன், மாமாவை முழுசாக திருத்தி உங்ககிட்ட ஒப்படைக்கணும் தான் நான் அமைதியாக இருந்தேங்க்கா, கடைசியில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இந்திரா.
போதும் இந்திரா, நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க காவியா. எங்கக்கா போகிற அப்படின்னு இந்திரா கேட்க, இல்லை இந்திரா, என்ன வேணான்னு சொன்னவர் எனக்கும் வேண்டாம். இனி நீ, அம்மா, அப்பா, என் வயிற்றில் வளர்கிற பாப்பா, இப்படி நீங்கள் மட்டும் போதும்னு நினச்சி என்னோட மீதி வாழ்க்கையை வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க காவியா. அக்கா, நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு இந்திரா சொல்ல, ஏன் இது வரைக்கும் அமைதியாக இருந்தது போதாதா? இந்த மாதிரியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தேங்க்கா. அவர் நல்லவர் தான். அவர் நேரம் அந்த பொம்பளை கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, அவர் கண்டிப்பாக திருந்தி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க, உடனே என்னை வேண்டான்னு இன்னொரு பொம்பளை கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவரை பேருக்கு பொண்டாட்டியா வாழ சொல்றியா? எனக்கும் நிம்மதி இல்லாமல் அவருக்கும் நிம்மதி இல்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு? இவ்வளோ நாள் திருந்தாத மனுஷன் இனிமேல் திருந்திடுவாரா? அவரை விட்டு விலகி போகிறது தான் எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க காவியா. அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்கு டைம் கொடு, இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். அக்கா என்னை நம்புக்கா, இந்த மொத்த குடும்பமும் உனக்காக தான் சப்போர்ட்டாக இருக்குது. கொஞ்ச நாள் பார்ப்போம், எதுவும் சரியாகலைன்னா நீ சொல்கிற மாதிரியே பண்ணிவிடுவோம். கொஞ்சம் டைம் கொடுக்கா ப்ளீஸ்க்கா அப்படிங்கிறாங்க இந்திரா. இன்னொரு பக்கம் ரொம்ப கோவமாக இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக ரோஷினி வந்து, நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ண போகிறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. என்ன கதிர், இப்படி ஆகணும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சது தானே, அப்புறம் ஏன் அப்செட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு கதிர். யாருக்கும் தெரியாமல் சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு கதிர். என்னைக்கு இருந்தாலும் இந்திரா இந்த பிரச்சனையெல்லாம் சொல்ல போகிறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சது தானே கதிர் அப்படிங்கிறாங்க ரோஷினி. இல்லை ரோஷினி, எனக்கு இந்த விஷயத்தில் காவியா மேலேயோ இல்லை இந்திரா மேலேயோ ஒரு துளி கூட கோவம் இல்லை. கோவம் எல்லாம் என் வீட்டு ஆளுங்க மேலே தான் அப்படிங்கிறாரு கதிர். என்ன கதிர், உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புனதில்ல, அந்த வீட்டை விட்டு அனுப்புனதில்ல பெரிய பங்கு அந்த இந்திராவுக்கு தான் இருக்குது. நீ என்னடானா அவன் மேலே கோவம் இல்லைங்கிற, எனக்கு புரியல அப்படின்னு ரோஷினி சொல்ல, இல்லை இந்திரா காவியா இவங்க 2 பேரும் வெளியே இருந்து இந்த வீட்டுக்கு வந்தவங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நான் அவங்களுக்கு பண்ணது துரோகம்தான், அவங்க கோவமும் நியாயமானது தான் அப்படின்னு சொல்ல, நான் அந்த வீட்டு பையன் ரோஷினி, ஆனால் என்னையே அந்த வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. நான் பண்ணது தப்பு தான், அதுக்குன்னு நாய் அடிக்கிற மாதிரி ஒரே அடியாக அடித்து விரட்டணுமா? கேவலம், நேற்று வந்தவளுக்காக என்னையே வெளியே அனுப்பிட்டாங்க. உனக்கு தெரியாது ரோஷினி, எவ்வளோ நாள் நான் சாப்பிடாம தூங்காமல் அந்த ஃபேக்ட்ரியிலேயே இருந்திருப்பேன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டியிருக்கேன் தெரியுமா? அந்த நன்றி கூட யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் அவங்க என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு ரோஷினி, நீ அந்த வீட்டு பையன் கதிர், அதை எப்படி உன்னை ஏற்றுக்காமல் போவாங்க? அவங்க சொத்தில் உனக்கும் ஒரு பங்கு இருக்குது, அதெல்லாம் உனக்கு தராமல் அவங்க எப்படி சொத்துரிமையை கொண்டாட முடியும்? நீ கவலையை விடு கதிர், கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களே உன்னை ஏற்றுப்பாங்க. அவங்க ஏற்றுக்கலைன்னா நம்ம ஏற்றுக்க வைப்போம். இவ்வளோ நாள் நம்ம ரிலேஷன்ஷிப் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருவோன்னு பயந்து ஒவ்வொரு முடிவாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம நல்ல நேரமோ இல்லை கெட்ட நேரமோ நம்ம விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் எந்த கில்ட்டும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரோஷினி. உடனே கதிர், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ரோஷினி, நான் எல்லாத்தையும் மறக்கணும், நான் எப்போ சொல்கிறனோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க கதிர். இன்னொரு சைடு இந்திரா தனியாக புலம்பிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எல்லாம் இந்த கௌதமால தான், எல்லாம் இந்த கௌதமோட அவசரத்தால தான். எல்லா விஷயத்தையும் எடுத்த கௌதம்னு பேசி முடிச்சிடணும். இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு தனியாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் கௌதம் வந்து வந்துடுறாங்க. இந்திரா அப்படிங்கிறாங்க. என்ன கௌதம் அப்படின்னு கேட்க, கதிர் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை, இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்போது நான் சுத்தமாக நம்பவே இல்லை. என் அண்ணனா இப்படின்னு, இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல, எப்படி சொல்லாமல் இருந்த அப்படின்னு கௌதம் இந்திராவை பார்த்து கேட்க, உடனே இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.